ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லாத சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு வந்து எங்கே படிக்கணும், எந்த அளவுக்கு படிக்கணும், எவ்வளோ படித்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்காச்சும் நமக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ படித்தா எவ்வளோ மார்க் வரும், அல்லது இது படித்தது போதுமா அப்படிங்கிற எந்த ஒரு கிளாரிட்டியுமே வந்து இருக்காது. ஸோ இதுக்காக நம்ம வந்து நிறைய டைம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து அதனால் வந்து மெயினான முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டும் வந்துட்டு நம்மளால் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிளியர் பண்ண முடியாது. அப்போ நம்ம கம்மியான டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து நல்ல எல்லாத்தையும் ஓவராலாக கவர் பண்ணி அதில் நல்ல மார்க் அப்படிங்கிறத நம்ம கெயின் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ரிப்பீட்டடாக என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேள்வி வருதோ அந்த டாபிக்ஸ், அதே மாதிரி என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வி வந்து செட் பண்ணுறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி ஓவராலாக லாஸ்ட்டில் ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வந்து ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம மெட்டீரியல் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அந்த வீடியோவில் இருந்த அந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலை எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலியமாக வந்து பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது எப்படி நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கேள்வி ஆன்சர் அந்த மாதிரி இல்லாமல் டாபிக் வைஸாக டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன டாப்பிக்லாம் கேள்வி வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்களோ ரிப்பீட்டடாங்கிறதுல மேக்ஸிமம் என்னென்ன டாப்பிக்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ணி அதிகமான கேள்வி வரும். ஏன்னா யூனிட் 9 வந்து சேர்த்தனால. ஸோ தமிழ்நாடு, அதே மாதிரி இந்தியா பேஸ், மற்ற மாநிலங்கள் பேஸ் பண்ணி, இந்தியா பேஸ் பண்ணி, அதே மாதிரி விருதுகள், மாநாடுகள், குறியீடுகள், விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னென்ன டைப்பில் இருந்தெல்லாம் என்னென்ன டாப்பிக்லேருந்து கேள்வி வருமோ அதெல்லாமே அண்ட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்டில் வந்து நமக்கு வந்து கேள்வியாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே கவர் பண்ணி இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 18 பேஜ்லேருந்து 21 பேஜுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த ஒரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதே இருக்கும். சரிங்களா? இந்த மந்த் வைஸ் தொகுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம குரூப் 4 ஜூனில் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஜூனில் நடக்குது அப்படின்னா வந்து 2023 மேலேருந்து 2024 மே வரைக்கும் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எந்த எக்ஸாம் படித்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 1 இயரை நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேருமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மெட்டீரியலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்தோஷ் மணி அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த ஆப் வரும். ஸோ இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது வந்துட்டு மொபைல் நம்பரும் நேமும் கேட்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணோடனே அந்த பேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஆக்சுவலி நம்ம இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸாக தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸாக கொடுத்துருக்கிறது வந்து நம்ம 0 அப்படின்னு நம்ம வந்து கோர்ஸாக ரெடி பண்ணனால 0 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளால் ப்ரைஸ் செட் பண்ண முடியாது. அதனால் 1 ரூபி மினிமமாகவே 1 ரூபி தான் செட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதோடைய ப்ரைஸாக வந்து 1 ரூபி அப்படிங்கிறது ஆக்சுவலி ஃப்ரீ தான். ஸோ அதை 0ங்கிறது செட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால 1 ரூபி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பை நவ் அப்படின்னு காட்டும். சரிங்களா? இப்போ நான் வந்து பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு காட்டல. ஸோ உங்களுக்கு வந்து பை நவ் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி 1 ரூபி, ஜஸ்ட் ஒரு 1 ரூபி மட்டும் நீங்கள் பை பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில், அதாவது இந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே கண்டென்ட் இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜனவரி 2023 வரிசையாக உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோல்டராக உங்களுக்கு வந்து இருக்கும். ஜனவரி 2023, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜனவரி 2023க்கான தமிழ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதாவது தமிழ் மீடியத்துக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கான பிடிஎஃப் இருக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கான 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஜூன்லேருந்து படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரூப் 4க்கு வந்து நம்ம ஜூன்லேருந்து படிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 1.5 இயர் கூட படிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1.5 இயர் படிங்க, இல்லைனா ஜூன்லேருந்து படிங்க போதும். இப்போ ஜூன்லேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஜூன் மந்த்தை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தமிழ் மீடியமாக, இங்கிலீஷ் மீடியமாக ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த் ஓவர். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு 4 டேஸ்க்கு ஒரு மந்த் அந்த மாதிரி வந்து இது பண்ணி நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு மந்த்தை நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா பிஃபோர் த எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டோட்டலாகவே எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரெடி ஆயிடலாம். சிம்பிளாக நம்மளால் ரெடி ஆயிட முடியும். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 பேஜ் தான் இருக்குது. ஸோ அந்த 18 பேஜுமே உங்களுக்கு அடைச்சி அந்த மாதிரிலாம் இருக்காது. நீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்பேசிங்கோட தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் கவர் வந்து பண்ணிட முடியும்.
ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இப்போ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு படிக்கிற புரிதல் இருக்கும். ஏன்னா இதில் வெறும் நீங்கள் ஜஸ்ட் வந்து கேள்வி ஆன்சர், அதாவது உங்களுக்கு கண்டென்ட் அப்படின்னு படிக்கிறது முன்னாடி வீடியோ பார்த்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு புரிதலோட படிப்பீங்க, ஈஸியாக நம்மளால் கவர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 2023 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 2024 ஜனவரிக்கு பிப்ரவரிக்கு இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கோர்ஸாக ரெடி பண்ண கண்டென்ட் தான். இது வந்து 200 rupees அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸாக தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ எக்ஸாம் டைமில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இது ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். ஸோ 0 வைக்க முடியாது, அதனால் 1 ரூபி அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மற்ற கோர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மற்ற கோர்ஸஸ் எல்லாமே கூட இந்த இடத்துல அவைலபிள் இருக்குது. ஸோ அதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பை நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே என்ன இருக்கும்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த கண்டென்ட்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாக் சிம்பிள் இருக்கும். பை பண்ணதுக்கப்புறம் அது லாக் சிம்பிள் இதாகிட்டு நார்மலாக நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மற்ற கோர்சஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பில் வேறு சில விஷயமும் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே 3 கோடு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறோம்னா நமக்கு என்னென்னலாம் முக்கியமாக தேவைப்படுமோ இது வந்து ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இந்த ஃபோல்டரில் இருக்கிறது பழைய கரண்ட் அஃபேர்ஸ் 2022 கரண்ட் அஃபேர்ஸ். நமக்கு என்னெல்லாம் மெயினாக தேவைப்படுமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். சிலபஸ் தேவைப்படுமா? ஸோ நமக்கு குரூப் 4 குரூப் 2 குரூப் 1க்கான சிலபஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேவைப்படுமா? ஸோ தமிழுக்கான ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமான தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது ஒரு ஆர்டராகவே நம்ம பண்ணியிருப்போம். இந்த ஷார்ட் பையில் வந்துட்டு நேம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 2012 ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர், அப்புறம் 2வது நடந்தது, 3வது நடந்தது, 4வது நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டராகவே உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கானது, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒவ்வொரு இயராகவே இருக்கும். இப்போ 2022 வரைக்கும் இருக்குது, 23 வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு இயருக்கானதும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் இருக்கும். அதே மாதிரி வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அதோடது இருக்கும். மாடல் கொஸ்டின் நம்பரும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல்னால் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் ஜென்ரல் தமிழுக்கானது இருக்கும். அதே மாதிரி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கானது, குரூப் 4 இது வந்து ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கும். இங்கே இது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கீழே இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கானது, ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியலில் எல்லாமே இது வந்து சேமாக இதில் வந்து எல்லாமே கவர் ஆகி இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாடு புக்ஸ். ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ புக் ஓரளவுக்கு எல்லாத்தையும் இருக்கும். ஸோ இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது எந்த புக் இல்லையோ அந்த புக்கை நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே கூட வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஓல்டு புக்கு நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஓல்டு புக் வேணுனாலும் ஓல்டு புக்லேயே 2 இருக்குது, 2013 2003. அது வந்து நமக்கு மெயின்ஸ்லாம் படிக்கணும்னா அது ரெஃபர் பண்ணி படிக்கிறது கூட தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி புக்ஸுமே வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதுக்கு முன்னாடி இருக்க ஓல்டு புக்கு எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாகவே உங்களுக்கு வந்து இருக்கும், ஸ்டாண்டர்ட் வைஸாகவே இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்க்கான மெட்டீரியல். ஸோ 3 யூனிட் மெயினான யூனிட். ஸோ அந்த 3 யூனிட்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியலிசஸ். ஸோ இதுக்கான மெட்டீரியல் குரூப் 2 மெயின்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியல் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம வீடியோஸ்லையும் டெஸ்ட்லையும் வந்து ஃப்ரீ டெஸ்ட் நிறையவே நம்ம வந்து இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஏரியாவில் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே வந்துடும். இது வந்து நம்ம மற்றதுலேருந்து கோர்சஸ்லேருந்து இது அப்டேட் பண்ணது இங்கே தமிழ் டெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம இதில் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோர்ஸில் அந்த ஸ்டோரில் கரண்ட் அஃபேர்ஸை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பெய்டு கோர்சஸ் மற்ற கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஃப்ரீ மெட்டீரியலில் மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு பயம் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கிடச்சிடும். சரிங்களா? ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தெளிவாக நம்ம கவர் பண்ணியாச்சு. ஒரு 12 கேள்வி 15 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஒரு 80% கொஸ்டின்ஸை நம்ம கட்டாயமாக வந்து நம்மளால் அடிச்சிட முடியும். லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தொகுத்து வந்து போட்டிருந்தோம். ஸோ அதிலிருந்து நமக்கு நிறைய கேள்விகள் குரூப் 1லேயே நிறைய கேள்விகள் வந்து வந்துருந்துச்சு. கட்டாயமாக இந்த தடவை குரூப் 4லேயுமே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க மெட்டீரியலேருந்து 80% கொஸ்டின்ஸ் வந்து இதிலே வந்துடும். 100% யாராலுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக 80-90% வந்து இந்த மெட்டீரியல்லேருந்தே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் நம்பி தெளிவாக நீங்கள் வந்து 1 இயர்க்கானது இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா படிங்க. இல்லை குரூப் 2 வேறு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிட்டு படிங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.